ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சுண்டக்காய் வத்த குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி காட்ட போகிறேன். வாங்க பார்க்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு. உங்கள் எல்லாருக்கும் தெரியும் எப்படி பண்ணுவீங்கன்னு. நாங்கள் சரி நம்ம எப்படி பண்ணுறோன்னு காட்டலான்னு போடுறேன். பூண்டு, வெங்காயம் போட்ட உடனே தக்காளி, இது எப்பவுமே சொல்கிற ட்ரிப்ஸு தான். இது கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன், சீக்கிரம் வதங்கன்னு. இது கூட பச்சை சுண்டைக்காய், நேற்று பிராட்வேலேருந்து வாங்கிட்டு வந்தேன். பச்சை சுண்டைக்காய் கழுவி கொஞ்சம் நசுக்கி வச்சுருக்கேன். ஒரு நிமிஷம் இப்போ நல்லா வதங்குது. இது பூண்டு, வெங்காயம், தக்காளி, பச்சை சுண்டைக்காய் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடணும். எண்ணெய் கொஞ்சம் கூட இருக்குது. உப்பு போட்டதுனால கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும். நல்லா வதங்கிடுச்சு. இதில் 2 ஸ்பூன் மிளகாத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. சில பேருக்கு காரம் வேணும், சில பேருக்கு காரம் வேண்டாம். கொஞ்சம் உப்பு ஏற்கனவே போட்டிருக்கேன், அதனால் கொஞ்சமாக போட்டிருக்கேன். கொஞ்சம் மஞ்சள் பொடி, நல்லா இது பண்ணி விடுங்க. கலரி விட்டிங்கன்னா கொஞ்சம் மிளகா வதங்கிட்டால் கொஞ்சம் வெடிப்பு இல்லாமல் இருக்கும். இந்த வானல் ஏற்கனவே இருந்தது எங்கள் வீட்டில், அதனால் இன்றைக்கி வீடியோக்குன்னு இதை எடுத்துட்டேன். புதுசுன்னு நினச்சிக்காதீங்க. இன்னும் வதங்கினோடனே கொஞ்சம் புளி கரைச்சி வச்சுட்டேன், அதை ஊற்றிட்டேன். வீடியோக்குன்னு இந்த வானெல்லாம் எடுத்துட்டேன், மேலே இருந்து எடுத்து வச்சுட்டேன். 2 பேர் தானே, அதனால் ஒரு வானல் போதும்னு வச்சுருந்தேன். இப்போ சரி வீடியோ போடுறதுனால புதுசு எடுத்துக்கலான்னு எடுத்துக்கிட்டேன். இது கொதிக்கிட்டோம். இது கூட இங்கே முருங்கைக்காவை ஒருத்தர் கொடுத்தாங்க, அதை வேக வச்சு வடிகட்டி வச்சுருக்கேன். உப்பு போட்டு மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். கடுகு பொரிஞ்சோடனே வெங்காயம், தக்காளி, இது சிம்பிளாக சாதாரண பொரியல் தான், முருங்கைக்காய் பொரியல். ஸ்பெஷலாலாம் எதுவும் பண்ணலை, எதுவும் மிளகாத்தூள் உப்பு போட்டு தான் பண்ணுறேன். இது குழம்பு கொதிக்கிட்டு பாருங்கள், எண்ணெய் வருது பாருங்கள். கொஞ்சம் உப்பு போட்டுருக்கேன். முருங்கைக்காயில் உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன், அதனால் உப்பு கம்மியாக போடுங்க, அப்புறம் உப்பு ஜாஸ்தி ஆகிடும். நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போது இந்த முருங்கைக்காயை இதில் போட்டுடுறேன். இந்த வேக வச்ச தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அதை நிறுத்தி வச்சுருக்கேன். அதை இதுலேயே ஊற்றுறேன். அப்போ இந்த உப்பு காரம் இதில் ஊறும், அதனால் அதை ஊற்றி பண்ணுறேன். அதுக்கும் மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, கொஞ்சம் உப்பு நல்லா வதங்கிடும். அவ்வளோதான், தண்ணி சுண்டினோடனே இறக்கிடலாம். இதுக்கு வேணும்னா இப்போது பொரி அரிசி வறுத்து போட்டுக்கலாம். நான் அதெல்லாம் எதுவும் போடலை. இது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த முருங்கைக்காய் பார்க்கறதுக்கு பெருசாக இருக்குது, ஆனால் நல்லா மென்று துப்பலாம், அந்த மாதிரி இருக்கும் முருங்கைக்காய். சும்மா திருவி போடுற மாதிரிலாம் வராது, சதை மட்டும் சாப்பிட்ற மாதிரி வராது. இது நல்லாயிருக்கும் இந்த முருங்கைக்காய். அதனால் இதை அப்படியே சிம்பிளாகவே பண்ணியிருக்கேன். இதை இங்கே பாருங்கள், அவ்வளோதான்.
ஜஸ்ட் தண்ணி சுண்டினோடனே இறக்கிட வேண்டியது தான். இதில் உப்பு காரம் ஊறிடும். இதால் தான் இது முடிஞ்சிடுச்சு. குழம்பு கொதிக்குது பாருங்கள். நல்லாயிருக்கும் சுண்டைக்காய் காரக்குழம்புக்கு. இதுக்கு வந்து பருப்பு தொகையில் நல்லாயிருக்கும், தேங்காய் கூட்டு நல்லாயிருக்கும், அப்பளம் பொரிச்சு வச்சுன்னு சாப்பிடலாம். நல்ல எண்ணெயெல்லாம் மேலே வரும் பாருங்கள். 2 நாள் இருந்தால் கூட இந்த குழம்பு நல்லா தான் இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கொதிச்சிச்சா அவ்வளோதான். எண்ணெயெல்லாம் பிரியுது பார்த்தீங்களா? இந்த மாதிரி பிரிஞ்சவுடனே ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். இன்றைக்கி சுண்டைக்காய் காரக்குழம்பு, முருங்கைக்காய் பொரியல், ரசம், சாதம், அவ்வளோதான். நாங்கள் வந்து கறி மீனெல்லாம் சாப்பிட மாட்டோம், பியூர் வெஜ்ஜி தான் நாங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். நாங்கள் வந்து வெஜிடேரியன், அதனால தான் உங்களுக்கு காய் ஐட்டமாக போட்டு காட்டுறவங்களுக்கு தப்பாக நினச்சிக்காதீங்க. தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.